தலைவராக மிக சிறப்பாக பல்லாண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாலியல் புலவர் ஐயா இன்று இருக்கக்கூடிய அடிகளாரை பற்றி அவர் ஆற்றிய திருக்குறள் கொண்டை பற்றி அற்புதமாக பேச வந்திருக்கின்ற முன்னாற்றிய புலவர் எங்கள் மரபு கவிஞர் அற்புதமான தமிழ் அறிஞர் ஐயா வெற்றியாளர் ஐயா அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து கவிஞர் பெருமக்களே, தகையாக திருக்குறளை சொல்லி நம்மையெல்லாம் மகிழ்வித்த குழந்தை செல்வங்களே, நமக்கெல்லாம் இப்ப வயசு ஒன்றுமெல்லாம் பெரியவங்கெல்லாம் ஒரு 40-50 வயசு மேல ஆயிடுச்சு. ஆனா நமக்கு என்னன்னா திருக்குறளை இப்ப நினைச்சோம்னா மனப்பாடம் பண்ண முடியல. நான் கூட எப்படியோ படிச்சு பார்க்கிறேன். ஒரு 50 திருக்குறளை மனப்பாடம் பண்ணிடலான்னு பார்க்கிறேன். ஒரு 10 திருக்குறள் படிப்போம், அப்புறம் எல்லா திருக்குறள் 10 திருக்குறள் தான் திருப்பி. இது உண்மை. ஆனா கருத்து நல்லா தெரியும். நல்ல கருத்து என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும். ரெண்டாவது போயிட்டு சரி பார்க்கா அருமையான திருக்குறள் தான் நமக்கு தெரியல, இவற்றை திருப்பி அடுத்தவாரம் ஒப்பிக்கலான்னு பார்த்தா மறந்து. ஆனா கருத்து ஆக குழந்தை பருவத்திலே திருக்குறளை படிக்க வைத்து பிள்ளைகளுக்கு ஒப்பி வைத்தால் அது கடைசி வரை வாழ்வு வரைக்கும் அது நிலைத்து. இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு பொருள் விளங்கவில்லை என்றால் கூட மனப்பாடம் செய்து கொண்டால் எதிர்காலத்தில் பொருள் விளைந்து அதுபடி நடப்பார்கள். ஆக அப்படிப்பட்ட அருமையான ஒரு சேவையை செய்யக்கூடிய ஐயா காவியத்தவர் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். இப்பொழுது ஒரு குரலை மட்டும் சொல்லிவிட்டு கவியரங்கத்தை தொடங்கலாம். ஓதி உணர்த்தும் பிறர்க்கு உரைத்தும் நான் நடந்தா வேதையும் வேட்டையை நீ என்று ஒரு குரல் இன்னும். அதாவது நீங்க பார்க்கலாம் உலகத்துல அரசியல்வாதியாக இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து சொல்லுவாங்க, நிறைய அறிவுரை சொல்லுவாங்க, நிறைய உணர்ந்தே பேசுவாங்க. அது மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, நடந்துங்க அப்படி நடந்து சொல்லுவாங்க, பசங்க சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட சொன்னவர்கள் அதன்படி நடக்கிறார்கள் என்றால் அற்புதமாக சொல்லுவாங்க. ஓதி உணர்வு நான் நடந்த பேரையும் பேரையும் இது போன்ற ஒரு பேரை, இது போன்ற முட்டாள் உலகத்தில் யாரும் இது போன்ற நிறைய உலக மக்களுக்கு கூறியிருக்கிறார் ஐயா. திருக்குறள் பேரவை வெகு சிறப்பாக பல்லாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அவரும் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளுக்கு பரிசோதிக்கிறார், சுற்றிட்டு வளர்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில், ஒரு சிறந்த அமைப்பில் மனிதனை மாற்றக்கூடிய, மனமாற்றம் செய்யக்கூடிய ஒழுக்கத்தை உருவாக்கக்கூடிய மன்றத்திலே நாம் இருக்கும்போது அந்த மன்றத்துக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். நம்ம எல்லாம் ஒரு அங்கத்தினராக இருந்து அந்த மன்றத்துக்கு உதவி செய்கின்ற அடிப்படையிலே ஐயாவுக்கு ஒரு 1000 ரூபாய் இந்த மன்றத்துக்காக அவர் அர்ப்பணிப்பாங்க. ஐயா நம்ம மன்றத்துக்கு ஒரு 1000 ரூபாய் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பா. அதே போல நம்ம நல்ல ஈகை உள்ள ஒரு அத்தனை பேருமே நிறைய செலவழிக்கிறோம். நம்ம 500 சரி 200 சரி நிச்சயம் அந்த மன்றத்துக்கு தானா மனமும் செய்யும். அப்பதான் நம்முடைய ஈடுபாடு அந்த இயல்பு என்பதை காட்ட முடியும். நம்மளே ஐயா வந்து ரொம்ப மன்றத்திற்கு
முதல்ல கவியரங்கம். ஒரு கவியரங்குக்கு வந்த பின்னால், ஒரு அமைப்புக்கு வந்த பின்னால் கவிஞர்கள் தாராளமாக அந்த கவியரங்குக்கு வரும்போது ஒரு 10 நிமிஷம் நினைச்சா அந்த கவியை எழுதுவாங்க. அதனால் எல்லோரும் கவியரங்கத்தை கலந்து கொண்டு முதல்ல வந்து ஐயா பட்டுராசன் அவர்கள் இவர் ஐயா கவிதை சிறையில் ஒரு அமைப்பை 5 வருஷம் நடத்துகிறாரு. கவிக்கு ஒத்துழைப்பு பணி வச்சு அந்த அமைப்பு இப்போ சமீபத்தில் பாரதியாருடைய நினைவு நாளில் பாட்டு கவிதை போட்டி நடந்தது. அதில் வந்து திருவிழியில் ஒரு 3ஆம் பரிசு இளம்பூர் ஐயா எல்லாம் சிறந்த கவிஞர் தொடர்ந்து அமைப்பு வரக்கூடிய ஐயா அவர்களை கவிதை வரக்கூடிய அன்புடன் வந்திருக்கும் அனைவரையும் வாசல் பட்டுராச பாரதி நான் பணிந்து வணங்குகிறேன். வரலாறு உனக்கென ஆனதடா, தரையை உடைத்து கிளம்பும் உயிர் நீ, தரையை உடைத்து கிளம்பும் உயிர் நீ, தடைத்து எழுந்து துளித்திடடா, கரையை கடக்க முயலும் அலை நீ, இங்கிட்டும் அடங்காது வெளிப்படடா, மலையை உடைத்து பாயும் வெள்ளம் நீ, மண்பதை குளிட ஓடிடடா, கரையை நடத்தும் போர்ப்படை தளபதி, பதறாது இலக்கை அடைந்திடடா. செயல்கள் யாவும் சிறந்து விளங்கிட செழித்த உழைப்பு வேண்டுமடா, செயல்கள் யாவும் சிறந்து விளங்கிட செறிந்த உழைப்பு வேண்டுமடா, முயன்று செய்யும் முயற்சிகள் யாவும் முன்னிலைப்படுத்தும் உண்மையடா. சூரிய கதிரின் வீரியம் பார்மி, சூரிய கதிரின் வீரியம் பார்மி சற்றும் குறைவதில்லையடா, வீரியம் செயலில் வந்து வாய்த்தால் வெற்றி வரலாயால் ஆகுமடா. வளர்த்தலை முறையை வளர்க்கும் செல்வம் சுகஞாகின்ற ரோமிக்னி, மெலிவு என்பது மட்டுப்படுத்தாது மேன்மை சேர்ந்தால் பெருமையடா. வளர்ப்பிறை எனவும் ஆற்றல் மிகுவதால் வருந்திட அஞ்சுதல் சிறுமையடா, தளர்வு என்பது சற்றும் அறியானி தாண்டுவாய் பற்பல படிகளடா. ஆங்கிலம் உனது பாடமாயானாலும், ஆங்கிலம் உனது பாடமாயானாலும் ஆவலாய் கற்றாய் காய்த்தமிழை, ஓங்கி வளர்ந்த உயர்பொருள் ஆசியில் உயர்தமிழ் உயிர்த்தமிழ் ஆனதடா. தாங்கி பிடித்துணை தூக்கி உயர்த்திட துணையாய் பெற்றோர் உள்ளதனால் வாங்கிய பரிசுகள் வரிசை நீண்டது, வரலாறு உனக்கென ஆனதடா. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். திருவல்லிக்கேணியில் நடந்த பாரதி விழாவில் 300 பேர் கலந்து கொண்ட போட்டியில் 3வது பரிசு பெற்ற நான் 3000 ரூபாய் தொகையை கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் போகிறதுக்காக ஐயா சிறப்பு கொண்டு போட்டுக்கிறாரு, அது பெருமானார் தான். அவர் தான் எனக்கு முதல் எழுத்தெல்லாம் தெரிஞ்சு கொடுத்து இப்படிதான் எழுதணும் இப்படிதான் எழுதணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் என் குரு. அவர்
அவரை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். வணக்கம். வரலாறு பற்றி வரலாற்றில் இடம்பெறும்படி அருமையாக கல்வி பண்றார். அவருக்கு நன்றி. அப்படிய இறந்த கவிஞர் லாரன்ஸ் குமார் அவர்கள் வாங்க. இவர் அடிக்கடி நம்முடைய தொடர்ந்து வரக்கூடியவர். லாரன்ஸ் குமார் கவிதையை வயதில் பிறந்த பாரதியின் மரணம் யானை விபத்து நடந்ததா, சீதப்பேதைகள் நிகழ்ந்ததா என்ற விவாதம் கொண்டுதான் முற்றுப்பெறவில்லை. அவன் இறந்து 100 ஆண்டு ஆன பிறகு அவன் கவிதைப்பால் குறித்துத்தான் அடுத்த தலைமுறைகள் வளர்த்துக் கொண்டிருக்கிறது. பாரதி இறந்த 100 ஆண்டு ஆனதில் அவன் கவிதைப்பால் குறித்துத்தான் அடுத்த தலைமுறைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எட்டயபுரத்தில் பாடுபொருளை பெற அங்கு என்னதான் இருக்கிறது? கருவேலும் காடுகளும் மயில்களுமின்றி மேலே வானம் இருந்தது. மலைமேகங்கள் கூட அடிக்கடி வந்து போகாத மக்கள் வெளி வேர்வையில் மட்டுமே பிடித்துக் கொள்கிற மனித தேகங்கள் காற்று கூட தாகம் எடுத்து அலையணும். வேர்வையில் மட்டுமே பிடித்துக் கொள்கிற மனித தேகங்கள் காற்று கூட தாகம் எடுத்து அலையணும். 8 என்கிற எண்ணிக்கையை நினைக்க முடியாத எட்டப்ப ராசாவின் அதிகாரம் இருந்தது. அங்கேதான் பாரதி அரசவை கவிஞனாய் இருந்தான். முரசவையின் புலவனாய் வளர்ந்தான். பாரதி வளர்ந்து வரும்போது தமிழவனுக்கு கட்டுப்பட்டது. அப்போது நவகவிதை கொண்டு தமிழகையும் தேசத்தையும் பாடி எழுப்பினான். பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றான். கழுதையை முத்தமிட்டான். தாழ்த்தப்பட்ட கனகலிங்கத்திற்கு பூணுவிட்டான். பிற்போக்கு முடத்திற்கு மறந்துவிட்டான். முற்போக்கு வாசல் திறக்க அடித்தான். பஞ்சத்தில் விளைந்ததுதான் பாரதி பாடல்கள். நெஞ்சை நிமிர்த்திய தமிழும் தேசியமும் சுதந்திரதாகவும் பாடுபொருளாய் நான் பாட கலந்து படித்தது. உன் பாட்டு வெளிச்சத்திற்கு தான் தமிழன் இருந்தான். அப்போது ஆங்கில ஏகாதிபத்தியம் உன்னை துரத்தியது. பாண்டிச்சேரியில் மையம் கொண்ட புயலால் இந்தியா சுதேசமித்திரனின் புயலாய் செய்தாய். உன் வறுமையிலும் வைராக்கியத்திலும் சுதந்திரப்பால் கலந்தாய். அது திரிந்து போகாமல் இருக்க தினமும் யாகம் நடத்துகிறார்கள். உன் வறுமையிலும் வைராக்கியத்திலும் சுதந்திரப்பால் கலந்தாய். அது திரிந்து போகாமல் இருக்க தினமும் யாகம் நடத்துகிறார்கள். மகாகவிஞனின் மரணத்தில் 14 பேர் விட்டதாக கேள்வி. இன்று 140 கோடி பேர்களும் உன் நினைவுக்கு இருக்கிறார்கள். மகாகவிஞனின் மரணத்தில் 14 பேர் இருந்ததாக கேள்வி. இன்று 140 கோடி பேர்களும் உன் நினைவுக்கு இருக்கிறார்கள். அது நீ இந்த கோட்டை இன்று தமிழகமே உன் பாட்டு கோட்டை. தமிழகம் இன்னும் உன் பாட்டுப்படி மற்றொரு வீசி பறக்கிறது. பாரதி மகாகவிஞன் அவன் எழுத்துக்களில் நெருப்பு கண்டுகள் கலந்து கொண்டிருக்கும் ஞானத்தை அவன் கவிதைகளால் கட்டி எழுதிக் கொண்டே இருப்பான். பாரதி மகாகவிஞன் அவன் எழுத்துக்களில் நெருப்பு கண்டுகள் கலந்து கொண்டிருக்கும் ஞானத்தை அவன் கவிதைகளால் கட்டி எழுதிக் கொண்டிருப்பான். நன்றி வணக்கம். லாரன்ஸ் குமார் அவர்கள் பாரதி 39 வயதில் சாதனை படைத்தார். கவிதையில் பால் குடித்து அடுத்த தலைமுறைக்கு அவர் வளர்த்தார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றும் வறுமையில் இருந்து அவர் நெருப்பாய் பாய்ந்தார் என்று அற்புதமான கவிதையை பாடினார். அடுத்தபடியாக நடேசன் சண்முகம், கவிஞர் நடேசன் சண்முகம் அவர்கள் கவிதையை பதிவு செய்திருக்கிறார்.
நான் போன முறையே சொன்னேன், ஒரு குரல் அதன் விளக்கம் சிறிய ஆராய்ச்சி என்பது சொற்கணைத்து ஓரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றணைத்து ஓரும் அறிவு. இது கல்வி அதிகாரத்தில் 396வது குறள். இதன் பொருள் மணற்பாங்கில் அமைந்துள்ள கேணி அது தோன்றும் அளவுக்குத்தான் சுரக்கும். மாந்தற்கு அவர் கற்ற அளவுக்குத்தான் அறிவு சுரக்கும். இது ரொம்ப சிம்பிள். இது என்ன பெருசாக இதில் வள்ளுவம் எங்கே இருக்கிறது? வள்ளுவ முத்திரை எங்கே இருக்கிறது? சற்று உற்று நோக்கினால் உங்களுக்கு தெரியலாம். நம்பர் 1, தொட்டணைத்து ஊரும் மணற்கே. தோன்றுகின்ற அளவுக்குத்தான் தண்ணி ஊற்ற. ஒரு மணற்பாங்கில் ஏற்பட்ட கிணத்துல தண்ணி வரணும்னா ஆழமா தோண்டணும். கிணத்து அகலமா தோண்டினா கிணத்துல தண்ணி விடாது, வாட்டர் டேங்க் ஆயிடும். ஆழமா தோண்டலாம் குடிநீர் நல்ல நீரா கிடைக்கும். ஆகவே முதல் பாயிண்ட் அவர் சொல்றது, கற்று அணைக்கும் பொழுது எப்படி ஆழமாக தோன்றுகின்றாயோ அதே மாதிரி ஆழமாக கற்க வேண்டும். அகலமாக கற்கக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்? எதையும் தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி ஒன்று எடுத்தாலும் முழுசா கற்கணும். 10 எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நொடிக்குள் மேஞ்சா கற்றுக்கிறது ஆகாது. எப்படி கிணத்து ஆழமாக தோணுனா நீர் வருதோ அது மாதிரி ஆழமா கற்றுக்கணும். இது வள்ளுவரை முதல் குறளே சொல்லியிருக்கிறோம். கசடர கற்க, சந்தேகம் இல்லாம கற்றுக்கணும். எதா கற்றுக்கிட்டாலும் அது ஒரு ஐயப்பாடோ ஒரு கஷ்டமோ இல்லாம எல்லாத்தையும் முழுசா கற்றுக்கணும். இதான் பாயிண்ட் நம்பர் 1. வள்ளுவம் முத்திரை நம்பர் 2. ஊரும். தொட்டணைத்து ஊரும் என்ன? மணற்கேணில் என்ன ஊரும்? தண்ணி தான் ஊரும். ஆனா அது நீர்னு சொல்லல. தொட்டணைத்து ஊரும் மணற்கேணி ஊரும் அப்படின்னு விட்ட. அதே மாதிரி கீழே கற்றணைத்து ஊரும், அங்க அறிவுன்னு சொல்ற. முதல்ல சொல்லும் போது நோய் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வியில என்ன வரும்? தண்ணிதான் வரும். திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதனால அறிவுறுத்தார். ஆனா கற்றவர்களுக்கு அனைவருக்கும் அறிவு வருமா? சொல்ல முடியாது. அதனால ரொம்ப முக்கியமா எம்பசைஸ் பண்றாங்க. அதாவது வலியுறுத்தி சொல்ற, கற்றணைத்து ஊறுவது இது அறிவு. அதனால ஊரும் அறிவு அப்படின்னு சொல்றாரு. இது எதை பார்த்து சொல்றாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆற்று மணல் பேங்க், அதாவது கரையில கிணறு தோன்றும். ஆற்றுல எவ்வளவு தண்ணி வந்தாலும் கிணத்துல தண்ணி அது கீழே தான் இருக்கும். ஆற்று தண்ணி கிணத்துக்குள்ள வரது இல்லை. எப்படின்னா மணல்ல படிஞ்சு ஆழமா போய் ஃபில்டர் ஆகி சுத்தமான தண்ணீராக நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்ம கற்கும் பொழுது அதை படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி அறிஞ்சிக்கிட்டா தான் அறிவு. அறிந்ததுதான் அறிவு. அதை எம்பசைஸ் பண்றாரு. ஊரும். இது ஃப்ளட் இல்லை, வெள்ளக்காடு மாதிரி வந்து அப்படியே நோக்கம் ஊரும். கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் ஊரும். பொருளை வேணும், திணிக்க கூடாது. ஒரே 6 மாசத்துல 1330 குறளையும் கற்றுக்கலாம். 6000 ரூபாய் பணம் கட்டு அப்படின்னா ஏமாத்து வேலை தான். கற்கிறது ஆகாது. படிப்போட கூட நின்றணும். சில பேருக்கு நிலையே இருக்காது. ஆக படிப்பு
கற்று அதன் மூலியமா உங்களுக்கு அறிவு வேணும்னா நீங்க பொறுமையா தான் இருக்கணும். அதனால நான் ரொம்ப ஜாக்கிரதையா வல்லவர் சொல்லியிருக்காரு, ஊரும் அதுக்கு தமிழ் சுரக்கும். கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ண முடியாது, அதை ரொம்ப பெரியதா பகிர்ந்து. கடைசியாக ரொம்ப முக்கியமானது மேல மாந்தத்து அப்படின்னு சொல்றாரு, கீழே மேல மணற்கேணின்னு சொன்னாரு, கீழே மாந்தத்துன்னு சொன்னாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசமா ஏற்படுது. மாந்தர் அப்படின்னு அவர் யாரு சொன்னாரு? கற்று அறிந்து தெரிந்து முயற்சி செய்யறவங்க தான் சொல்லியிருக்காங்க. மணற்கேணியில எல்லாம் தண்ணி தான் ஊறும், அதில் வந்து களிமண் பூமியில தண்ணி ஊறாது. அதே மாதிரி பாறாங்கல்லில் தண்ணி ஊறாது. ஆனா எந்த மாந்தருக்கு அறிவு வரும்? எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும், அது ஒரு ஆர்வம் வேணும். ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு முந்தி புதூர் அப்படின்ற ஊர்ல வடுகநாதர் அப்படின்னு ஒரு பெரியவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப நாள் ஆகி குழந்தை இல்லை. அவருக்கு 50 வயசு ஆகும்போது கடவுள்கிட்ட வேண்டி அவர் ஒரு ஆண் குழந்தை, அந்த குழந்தை பார்வை குருடா போனோம். என்ன பண்றதுன்னு தெரியாம மரத்துல அந்த வேலையோட இருந்து இந்த பிள்ளைக்கு யாரும் கற்றுக் கொடுக்கணும், பெரிய ஆளாக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றாரு. அப்படியே என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா சொல்றான், அந்த பையனும் சொல்லுவான் திருப்பி. ஆனாவோட உருவம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு 5 வயது ஆகும் பொழுது அந்த குழந்தை சொல்றான் அவங்க அப்பாட்ட, அப்பா நான் புரிஞ்சுக்கிறேன், என் முதுகுல நீ ஆனான்னு எழுது, நான் அந்த மணல்ல கையால ஆனான்னு எழுதுறேன். ஒளி கிடைக்குது, ஆனாவோட உருவம் கிடைக்குது, நான் கற்றுக்குவேன். 5வது வயசுல இந்த எழுத்த முயற்சி. அவன் 15வது வயசுல அந்தகக்கணிலாயர் வீரராகவன் அப்படின்னு ஒரு பெரிய புலவராகிறாரு. புறநானூறு அறநானூறுலாம் கற்று அவர் பேரும் புகழ் வாங்குறார். வள்ளுவர் மாந்தர்னு சொல்றதே இந்த மாதிரி பையன் அது ஆர்வம் வேணும். ஆகவே படிக்கிறது அறிவாகணும்னா ஒன்று ஆழமா கற்றுக்கணும், சிலராக கற்றுக்கணும். உடையாரும் எல்லாருக்கும் அப்படின்னு தான் வள்ளுவரே சொல்றாரு. நீங்க ஆர்வத்தோட கற்றுக்கிட்டா உங்களுடைய அறிவு வளரும் அப்படின்றதுதான் இந்த குரலின் அர்த்தம் அப்படின்னு சொல்லி உங்க டைம் நான் அப்புறமா உங்களுக்கு சந்தர்ப்பம் பேசுறேன். நன்றி. லேட்டாக வந்திருக்காங்க, காப்பி டீ இல்லையா? ஐயா அவர்களுக்கு திருக்குறளை பற்றி விளக்க உரை ஒரு தனியாகவே அவருக்கு கொடுக்கலாம். அதனால கைத்தறியை மன்னிக்கணும், உங்களுக்கு நேரம் இல்லை. கம்மியான ஒரு குரலை சொல்லி விளக்கம் சொன்னால் ஒப்பனைக்கு ஒரு மனத்தை வாழ்ந்ததுக்கு கற்பனைக்கு ஒரு அறிவி அப்படின்னு சொல்லிட்டு கற்றால் மட்டும் போதாது, கற்க கசடர கற்றவர் இருக்கு. அது சொன்னார் ஒரு உரையாற்றிருக்கிறார். அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்போது திருக்குறளை பற்றி அருமையாக ஒரு நேரம் ரொம்ப நன்றி சாமியார். அடுத்தபடியாக கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் வாங்க. வணக்கம். நான் செல்லப்பட்டிருக்கிறது அமைந்துள்ள இதை வச்சு வேலை மாலை மைக்கிள் தூக்கிடும். உன்னை இயக்குவது மனம், உலகை இயக்குவது பணம். கண்ணை மூடினாலும் கையிலே வேண்டும் பணம், பணமே வாழ்வின் பலம். உன்னை இயக்குவது மனம், உலகை இயக்குவது பணம். கண்ணை மூடினாலும் கையிலே வேண்டும் பணம், பணமே வாழ்வின் பலம். பலர் பேசலாம், சிலர் எழுதலாம்,
குறிக்கோளை அது நிறைவேற்றுமா? தனமது இல்லை என்றால் தரணியில் எதுவும் நடக்குமா? பலர் பேசலாம், சிலர் எழுதலாம், குணமே உயர்வென்று. குணம் வந்து கொடுக்குமா? குறிக்கோளை அது நிறைவேற்றுமா? தனமது இல்லை என்றால் தரணியில் எதுவும் நடக்குமா? உதவி என்று கேட்டுப்பாரு ஊருக்குள்ள, ஓடி ஓடி தேடிப்பாரு ஊருக்குள்ள, உனக்கென்று ஒருவருமே இல்லை. உற்றார் எவரென்றும் ஊரார் யாரென்றும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உதவி என்று கேட்டுப்பாரு ஊருக்குள்ள, ஓடி ஓடி தேடிப்பாரு ஊருக்குள்ள, உனக்கென்று ஒருவருமே இல்லை. உற்றார் எவரென்றும் ஊரார் யாரென்றும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். வறுமையும் பிணியும் வராத வரையில் வாழ்க்கை உனக்கு இனிக்கும். வாழ்வில் வந்துவிட்டால் உரிமையோ கடமையோ உன்னுடைய திறமையோ உனக்கென்ன எனக்கென்ன உலகத்துக்கே கசக்கும். இல்லாத நிலையில் கொள்ளாத நோயில் எங்கு போய் பார்ப்பாய், எப்படி உன்னை காப்பாய்? வறுமையும் பிணியும் வராத வரையில் வாழ்க்கை உனக்கு இனிக்கும். வாழ்வில் வந்துவிட்டால் உரிமையோ கடமையோ உன்னுடைய திறமையோ உனக்கென்ன எனக்கென்ன உலகத்துக்கே கசக்கும். இல்லாத நிலையில் கொள்ளாத நோயை எங்கு போய் பார்ப்பாய், எப்படி உன்னை காப்பாய்? கடன் கேட்டு பாருங்கள், இல்லாதவனின் நிலை புரியும். கை நீட்டி பாருங்கள், பிச்சைக்காரனின் கதை தெரியும். பசியின் கொடுமையும் பணத்தின் அருமையும் பட்டவர்க்கே தெரியும், மற்றவர்க்கு எங்கே புரியும். கடன் கேட்டு பாருங்கள், இல்லாதவரின் நிலை புரியும். கை நீட்டி பாருங்கள், பிச்சைக்காரனின் கதை தெரியும். பசியின் கொடுமையும் பணத்தின் அருமையும் பட்டவர்க்கே தெரியும், மற்றவர்க்கு எங்கே புரியும். நன்றி, வணக்கம். ஐயா கவிஞர் கிருஷ்ணன், உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணன் தான் இறைவன். இறைவனே படம் தான் முக்கியம் தான் நாட்டில் எப்படி வாழ்ந்தது. அப்போ மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வந்து கீதா உபதேசம் பண்ணாரு, பணம் வாங்கிட்ட பண்ணாரு. ஆக கிருஷ்ணனுடைய கருத்து பணம் தான் முக்கியம் என்று சொல்கிறார். உங்களுடைய கருத்துக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தபடியாக கண்ணீர்குளம் தாசன் அவர்கள் வாங்க. கவிஞர்களுக்கு வணக்கம். வந்திருக்கும் கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தீபமொழி பரவட்டும், மெய்யென்பு தீபமேந்தி மேலினிக்கு ஒளி தந்து என்றும் பொய்யென்னும் இருளகத்தி உன்னதியை காட்டுங்கள். நோயின்றி உடலமைத்து நல்லதோர் மனம் படைத்து நெடுந்தூரம் பயணம் செய்து நிம்மதியாய் வாழுங்கள். இன்றிருப்பால் நாளை இல்லை என்பதை உணர்வீர்கள். என்னாலும் வாழ்வினில் வெளிச்சம் வர செய்வீர்கள். விழாக்கள் வருவதெல்லாம் வேற்றுமைக்காக அல்லவே, ஒற்றுமையை வலியுறுத்தவே ஒவ்வொரு விழாவும் வருகிறது. மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாழ்வினில் வர வேண்டும். மகத்தான செயல்களினால் மன அமைதி பெற வேண்டும். உழைத்திடுவோம், உறுதியான நம்பிக்கை கொள்வோம். உன்னத பண்பாட்டை உலகிற்கு சொல்லிடுவோம். யாரும் ஊரே யாவரும் தேடியிடும் சான்றோர் வாழ்க்கை எப்போதும் கடைபிடிப்பதே நம்முடைய நோக்கமாகும். அறத்தினை காப்போம், அலட்சியத்தை தவிர்ப்போம். அழகு தமிழகத்தில் கண்ணியத்தை வளர்ப்போம். வள்ளுவனும் இளங்கோவும் வளர்த்தெடுத்த தமிழை வலிமையுடன் பறைசாற்றி வானளவும் விளக்கிடுவோம்.
இல்லாமல் என்பதை இல்லாமல் செய்திட வேண்டும். இருக்கின்ற பொருளினை ஏர்வைக்கு தர வேண்டும். தர்மம் காத்த பூமி தமிழ்நாட்டின் வரலாறாகும். தாயகத்தின் ஒற்றுமைக்கு வழிகண்ட நெறியாகும். விஞ்ஞானத்தின் ஆய்வினால் விடியலை பெற வேண்டும். வீடுதோறும் தீபமேற்றி மகிழ்ச்சி பரிமாற வேண்டும். நன்றி, வணக்கம். அதேபோல் தாசன் அவர்கள் வெள்ளத்தனை மனநீட்ட மாதம் உள்ளத்தனை உயர்வது போல அவையான கருத்தை உழைத்து உயர்வு தரும், நம்பிக்கை தரும், யாரும் முறை யாரும் கேடு, நல்ல அறிவு எடுப்பட்ட நல்ல கருத்துக்களை சொன்னார். அவருக்கு நன்றி. அடுத்தபடியாக கவிஞர் முனைவர் ராமலிங்க ஐயா என் தமிழே என் உயிரே எந்நாளும் முறைவணங்கி நான் வாழ்வேன் என்றென்றும் தலைவர் உள்ளிட்ட கவிஞர்கள் தலைமை தாங்க சீனி பாரதி உள்ளிட்ட கவிஞர்கள் உள்ளிட்ட அனைவர்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதை தொடர்கிறேன். என்றும் சிறப்பேன், குரல் விட்டு வேறு நீதி கற்பதில்லை. நான் குரல் விட்டு வேறு நீதி கற்பதில்லை. திரு குரல் போற்றாய் யாரிடமும் நிற்பதில்லை. அறம் ஒழுக்கம் பொருள் வழக்கம் இன்பம் என்று குரல் அதுதானே உலகத்தில் சொல்லும் நன்றேன். குறை நீக்கி நிறையாக்கும் சத்தியங்கள் தரும் கண்ணியத்தில் சொல்லாற்று நித்தியங்கள். திருக்குறளே வள்ளுவனார் வேதையில்லை. இதை தமிழர்களும் சொல்லிவிட ஏது தொல்லை. திருக்குறளைய வள்ளுவனார் வேதையில்லை. இதை தமிழர்களும் சொல்லிவிட ஏது தொல்லை. சன்மார்க்கம் நன்மார்க்கம் உண்மை மார்க்கம் சபை சத்தியமாய் கொண்டாடும் நன்மை மார்க்கம் சொன்னாரே வள்ளலவர்க்கும் மேலே மேன்மை. புவி சிந்தித்து சென்றாயே வழங்கும் கேள்விகள் நட்போம். என் மார்க்கும் இறப்பொழுக்கும் மார்க்கமாகும். திரு அருப்பாவே அகமேற்க கீழ்மை போகும். அன்பு தரும் பண்பு தரும் கருணை கூட்டும். உயர் ஆத்ம சோதை கண்டில் கொள்ளும் அருமை காட்டும். தத்துவங்களை ஆட்சியம் தோன்றும். பொது தன்மை நிலை உத்தமமே நாட்டும் யாண்டும். தத்துவதை விட்டுவிட்டு கணிந்து பார்க்கும். அறம் கொண்டாட பண்பாடு இனிமை சேர்க்கும். பக்திமையில் பரமான நிலையினால் அருள் பாலிக்கும் இறை மேன்மை கலையின் கூடல். நான் இன்றி தான் என்று காணும் காட்டும். நான் என்று காணும் காட்சியோ புவி நம்பு நிலை ஆனவென்னும் ஞான மாட்டு. ஏன் என்று நான் ஒதுங்கி நிற்பதில்லை. சிறு ஏறெடுத்து எப்பொழுதும் கற்பதில்லை. மானமுடன் மரியாதை புலவர் வாழ்வு. நம்ம புலவர் வாழ்வு மானமுடன் மரியாதை புலவர் வாழ்வு. இதை மாற்றமிழ் தெரிந்துவாக இல்லை தாழ்வு. கோணல் இல்லா மனதோடு கோணல் இல்லா மனதோடு மண்ணில் இருப்பேன். தமிழ் கவிப்பாடி அவை நாடி என்றும் சிறப்பேன். நன்றி, வணக்கம். வரும் புலவர் என்பது என்னுடைய கல்வி மூலமாக நிரூபித்து கட்டார். அருமையான கருத்துல சொன்னாரு. தெய்வப்புற புலவரை பற்றியும் அற்புத சொல்லை தனிப்பது